ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க ஏஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மலேசியா போறாரு. போன இடத்துல பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஆள் மாற்றி இவரை கூட்டின்னு போய் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் பல பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு. அவங்க ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேர். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை சால்வ் பண்ணும் அப்படின்ட்டு இவர் கலாயிறங்குறாரு. அதுக்கப்புறம் இவர் சந்திச்ச பிரச்சனைகள்லாம் என்ன, அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இவர் என்னெல்லாம் பண்றாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன ஸ்டோரி பிளாட் வேணுமோ ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது விஜய் சேதுபதி பத்தி சொல்லவே வேணாம். அவங்களுக்கு உண்டான ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் யோகி பாபுவும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. பல காமெடிகள் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படம் நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் படம். ஸோ படத்தில் வர காமெடி போர்ஷன்ஸ்லாம் ஓவரால் நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்தவரை. அதே மாதிரி படத்தில் இருக்க லவ் போர்ஷனாக இருக்கட்டும், சென்டிமெண்ட் சீன்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் படம் சவுண்டாகவே இருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் நடக்குது. படம் ஃபுல்லாகவே அதை சூப்பராகவே கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டு, அதை கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன பல சீன்ஸ் நமக்கு ப்ரெடிக்டபிளாக லேகிங்காகவும் இருக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் லாஜிக்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக அந்த படம் எல்லாருமே தியேட்டர்ஸில் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.